This video is powered by MPL விளையாடு fantasy. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும், திருநாட்டில் பொது உடைமை. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும், திருநாட்டில் பொது உடைமை. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற மணியான கண்ணதாசனுடைய வரிகளை இந்த அருமையான நாளில் நினைவு கூர்ந்து நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆயுதங்களுக்கும் நம்மை சிந்திக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய புத்தகங்களுக்கும் நன்றி சொல்கின்ற விழாதான் இந்த ஆயுத பூஜை. ஆயுத பூஜை அப்படிங்கிறது ஒரு வடமொழி வார்த்தை. அதுக்கு தமிழில் என்ன வார்த்தை சொன்னால் சுகமாக இருக்கும், யோசனை பண்ணி பாருங்கள். எந்திர திருப்பணி அப்படின்னு சொல்லலாம், ஆயுத திருப்பணி. அந்த பூஜைங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு திருப்பணி அப்படின்னு போட்டால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இனிமேல் அடுத்த ஆண்டில் ஆயுத பூஜை அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஆயுத திருப்பணி விழா அப்படின்னு வைக்கலாம். நம்ம தமிழில் ரொம்ப அழகாக இருக்கும் கேட்குறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள். இந்த நாளில் ஒரு அருமையான கலைஞர் தொலைக்காட்சியில் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சியின் கோடான கோடி ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லி, பொன்வண்டு மெட்டிக் லிக்விட் அண்ட் டிட்டர்ஜென்ட் பவுடர் சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கும் இந்த சிறப்பு பட்டிமன்றம் பவர்டு பை தங்கமயில் ஜுவல்லரி, பைக்கர் ஷாம்பு, மினிஸ்டர் ஒயிட் வேஷ்டிகள், மீரா ஷாம்பு, நண்டு எலைட் லுங்கிகள் மற்றும் கிஸ்கால் டிஎம்டி இணைந்து வழங்குபவர்கள் ஆனந்த் உள்ளாடை, திண்டுக்கல் ஆகா அதிரச மாவு, நிப்பான் பர்னிச்சர், ஐடியல் வாட்டர் டேங்க் மற்றும் பிளாக் தண்டர் மேட்டுப்பாளையம், மில்கா ஒண்டர் கேக் மற்றும் அரசன் சோப். இந்த வணிக நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் ஆயுத பூஜை சிறப்பு பட்டிமன்றம். ரொம்ப அழகான ஒரு நாள் இன்னைக்கு. ஒரு காலத்தில் நகம் எப்படி வெட்டியிருப்பான், பிளேடே கண்டுபிடிக்காத காலத்தில் நகம் எப்படி வெட்டியிருப்பேன். வளர்ந்து அது வாட்டுக்கு இங்கே வரைக்கும் வந்திருக்கான். என்ன செய்வாங்க, பல்லில் கடிச்சு தான் இழுத்துருப்பேன். சில பேர் இவ்வளவு ஆயுதங்கள் இருந்தாலும் இன்னும் நகத்தை பல்லில் கடிச்சு தான் துப்பிக்கிட்டே இருக்கேன். இப்போ அதுக்கு ஒரு எந்திரம் கண்டுபிடிச்சிருக்காங்க, நகை வெட்டி, நெயில் கட்டர் எடுத்து நம்ம வாட்டுக்கு டக் 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 டக்குன்னு வெட்டிடுறோம் ஒரு 5 நிமிஷத்தில். ஆனால் இதில் தொடங்கி இன்றைக்கி நம்ம பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் என்னென்ன பயன்படுத்திகிட்டு இருக்கோம் நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது. ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான். காங்கிரீட் போடுறப்ப பார்த்துருக்கீங்களா, 200 பேர் காங்கிரீட் போடுறது ஒரு பெரிய திருவிழா மாதிரி இருக்கும். இந்த பக்கம் அந்த கலவை அப்படி தூக்கி போட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவர் கொத்தனார்கிட்ட போகும். அவர் அப்படி கொட்டிட்டு காலி சட்டி அப்படியே வரும். இன்றைக்கி அதெல்லாம் நடக்குதா எங்கனையாவது? 15 மாடி 16 மாடி கட்டடம் கட்டுறான். எங்கே காங்கிரீட் போடுறாங்க? யாராவது அதை பார்த்துருக்கம்மா? ஒரு 4 மிஷின் இந்த இவ்வளோ பெருசு இருக்குது. அப்படியே கட்டின செவரை கொண்டு போய் அப்படியே ஃபிட்டிங் வச்சுக்கிட்டே இருக்கேன், அப்படியே எடுத்து. எந்திரத்தினுடைய வளர்ச்சி இதை நினச்சி கூட நம்ம பார்த்துருக்க முடியாது. இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா, அற்புதமான தலைப்பு. சமூக வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது எந்திர ஆற்றலா மனித ஆற்றலா? எந்திர ஆற்றல் அப்படின்னு 3 பேர் பேச வந்திருக்காங்க. மிஷின்னா அதை விட்டால் நம்மளுக்கு வேறு வழியே இல்லை. மிஷினே இல்லாத ஒரு உலகத்தை கற்பனை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க இல்லை, மிஷினே இல்லாத காலத்துலேயும் மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்.
அந்த மிஷினை கண்டுபிடிச்சதே ஒரு மனுஷன் தானே, அந்த மனிதனுடைய ஆற்றல் தான் அப்படின்னு பேசுகிறதுக்கு ஒரு 3 பேர் அற்புதமான பேச்சாளர்கள். சமுதாயத்தினுடைய முழுமையான வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது எந்திர ஆற்றலே மனித ஆற்றலே அப்படிங்கிற அணியில் எந்திர ஆற்றலே என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க அருமை சகோதரி நித்யபிரியா அவர்களை உங்களுடைய பலத்த வரவேற்போடு அன்போடு அழைக்கின்றேன். மனித ஆற்றல் தான் இந்த சமூக வளர்ச்சியை தீர்மானிக்குதுன்னே வச்சுப்போம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணலாம், இந்த மைக்கை கொஞ்சம் நிறுத்திடுங்க, அந்த மைக்கை எடுத்துகிட்டே போயிருங்க, அடுத்ததான் அந்த கேமராவை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த எந்திரத்தினுடைய துணை இல்லாமல் இந்த பட்டிமன்றம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சொல்லுங்க நடுவர் அவர்களே. நீங்கள் அதை விடுங்கம்மா, மைக்கு கேமரா விடுங்க. அவங்க உக்காந்துருக்காங்கல்ல நாற்காலி, அதை எடுத்துட்டா எப்படி உக்காந்துருக்க முடியும்? பரிசம் போடுறதுக்கு சம்மந்தம் பண்ண மாதிரி கீழே உட்காந்துருக்க வேண்டியதுதான். பேச முடியுமா அப்படி? நீங்கள் உட்கார்ந்துருக்கிற நாற்காலியே ஒரு எந்திரம் தான், ஒரு எந்திரத்தால் தயார் செய்யப்பட்டது. உங்களுக்கு தெரியுது நடுவர் அவர்களே, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. நம்ம என்னதான் சிறப்பான பேச்சாளர்கள் பேசினாலும் சரி, வலிமையான கருத்துக்களை நம்ம சொன்னாலும் சரி, எந்திரத்தின் துணை மட்டும் இல்லைன்னா நம்ம பேசக்கூடிய கருத்து என்பது இந்த அரங்கத்தை கூட தாண்டாது. எந்திரத்தின் துணை இருந்தால் மட்டும்தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் ரசிக்க முடியும்னு சொன்னா, எந்திரத்தின் ஆற்றல் தான் நம்முடைய சமூக வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்கிறதுன்றதை இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இன்னும் சிம்பிளா சொல்வோமே, நம்மளுடைய எந்திர ஆற்றல் அப்படின்றது, நம்ம வச்சிருக்க எந்திரம் அப்படின்றது நம்ம கையில் இருக்கக்கூடிய சுத்தி மாதிரி. சுத்தியை வச்சுக்கிட்டு தேவையான ஆணியும் பிடுங்கலாம், தேவையில்லாத ஆணியும் பிடுங்கலாம். அப்போ உடனே அந்த பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் டவுட் வரும், அப்போ தேவையான ஆணி எது, தேவையில்லாத ஆணி எது நேசமணின்னு கேட்பாங்க. ஆமாம்மா, இவங்க பிடுங்குறது பூரா தேவையில்லாத ஆணி தான். அதே தான் நடுவர் அவர்களே, நாங்கள் பேசுறதெல்லாம் தேவையான ஆணி, அவங்க பேசுறதெல்லாம் தேவையில்லாத ஆணி. ஒருவேளை இந்த எந்திரத்தை சரியாக பயன்படுத்தலை, நான் தவறான முறையில் தான் பயன்படுத்துவேன் யாருன்னா இருந்தீங்கன்னா நீங்கள் ஆணியே பிடுங்க வேணாம். அவ்வளோதாங்க விஷயமே. நம்ம எத்தனை கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சாலும் அதற்கும் மேலன்னு நம்மளுடைய தேவைகள் அதிகமாகுது, அதற்கான கண்டுபிடிப்புகளும் அதிகமாகுது. இதை தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னார், தேவைகளே கண்டுபிடிப்பின் தாய். மனிதனுடைய தேவைகள் அதிகமாக கண்டுபிடிப்புகளும் அதிகமாக தான் செய்யும். அதுதான் நம்மளுடைய சமுதாயத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்க. ஒருத்தவங்க 100 நாள் ஒரே வீட்டில் இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஆனால் நாட்டில் ஒருத்தர் தன்னுடைய ஆட்சிக்கு வந்த பிறகு 100 நாள் எத்தனை சாதனைகளை செய்கிறாருன்ற ஒரு பட்டியலை எடுத்து பாருங்க. ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் அப்டேட்டடாக இருக்கிறாங்கங்க. அதுலேயும் இந்த ஆஃபீஸில் நடக்கிற மாதிரியான லொல்லு எங்கேயுமே நடக்காது நடுவர் அவர்களே. தொடர்ச்சியாக ஒரு ஆஃபீஸில் ஒருத்தவங்களுக்கு வேலை கொடுத்து பாருங்க, உடனே லீவ் எடுத்துருவாங்க. முதல்லையாவது லீவ் எடுக்கணும்னா ஒரு லீவ் லெட்டர் கொடுக்கணும், ஒரு பர்மிஷன் வாங்கணும், ஒரு மெயில் போடணும். இப்போ அந்த அவசியமே கிடையாது. 2 இருமல் 1 தும்மல் போதும், அவங்களே சேலரியும் கையில் கொடுத்து லீவும் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. என்னங்க லீவ் வாங்குறது எவ்வளோ ஈஸி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ ஹெட்மாஸ்டர் ரூமில் போய் 3 தடவை தும்முனா போதும், 1 வாரம் வீட்டில் இருந்துக்க ராஜா அப்படின்றாங்க. 2020 நம்ம இந்திய நாடு வல்லரசாகணும் அப்படின்னு நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கனவு கண்டார். அந்த கனவு தான் நிஜமாகலை. ஆனால் 2021 நமக்கு நல்லரசு அமைஞ்சிருக்குங்க. அந்த நல்லரசு எப்படி அமைஞ்சுது? எந்திரத்தில் நம்ம போட்டோம் பாருங்க போய் ஓட்டு, அதனுடைய பலன் தான் நமக்கு நல்லரசு அமைஞ்சிருக்கு. இனி வல்லரசு கண்டிப்பாக ஆகுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நம்ம பயன்படுத்தக்கூடிய எந்திரம்ன்றது நம்ம கையில் இருக்கக்கூடிய கத்தி மாதிரிங்க. கத்தியை வச்சுட்டு வெங்காயத்தை வெட்டலாம், வெண்டைக்காயை வெட்டலாம், நம்ம விரலையை கூட வெட்டலாம், வேண்டாந்தவங்களை கூட வெட்டலாம். யார் அந்த கத்தியை வச்சுட்டு இருக்காங்க, எதை வெட்டுறோன்றதுல தாங்க இருக்குது விஷயமே. கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தக்கூடிய எந்திரங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மளால் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. மனித ஆற்றல் தான் அந்த எந்திரத்தையே பயன்படுத்துது. தயவு செய்து சரியான முறையில் அந்த எந்திரத்தை பயன்படுத்துவோம், நம்மளுடைய சமூக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்தியாவின் மிகப்பெரிய கேமிங் தளமான MPL-இல் 60க்கும் மேலான கேம்களை விளையாடுங்கள். Download now from mpl.live. இந்த விளையாட்டில் நிதி அபாயம் ஏற்படலாம் மற்றும் மீண்டும் மீண்டும் விளையாட தோன்றலாம். உங்கள் சொந்த அபாயங்களுக்கு உட்பட்டு பொறுப்புடன் விளையாடுங்கள். ஒரு காலத்தில் ஆப்ரேஷன் எப்படி பண்ணியிருப்பாங்க நம்ம ஆளுங்க?
மயக்க மருந்து கண்டுபிடிக்காதப்ப சாராயத்தை கொடுத்துருக்காங்க. ஒரு 1/2 லிட்டரு 3/4 லிட்டரை ஊற்றி விட்டுறது. அவன் பாட்டுக்கு இப்படி போதையில் கிடப்பான். அது தெரிஞ்சு ஆப்ரேஷனை முடித்து தச்சிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அனஸ்தீசியா, அதுனா மயக்க மருந்து. அதே மாதிரி எந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டான்னா அது பூரா மரத்து போயிடுது. நம்ம கையில் இருக்கிற கட்டியை நம்ம பார்க்கும்போதே டாக்டர் அறுக்கிறாரு. அப்படி ஒரு வசதி இன்றைக்கி வந்துருச்சு. பல்லு பிடுங்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. பல்லில் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது. எப்படியோ உட்காந்துருக்கேன். என்னடா காணா போச்சு, ஒன்றையுமே காணா, திங்கிறதுக்கு பல்லு இருக்காது போல இருக்குன்னு, இது என்ன நடக்குன்னே தெரில. அவர் பாட்டுக்கு சடன்னு பிடுங்கி விட்டுருவார். அப்புறம் அந்த மருந்து குறைய தான் டாக்டர் மேலே கோபம் வரும். சொல்லாம விட்டானே இப்படி வலிக்கும்னே, பிடுங்குறப்போ வலியே தெரியலையே அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. இதெல்லாம் எந்திர ஆற்றலுடைய விளைவுகள் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பதில் சொல்லணும். வாங்க, பேராசிரியர் முருகன் மனித ஆற்றலே அப்படிங்கிற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க வருகிறார். நடுவர் அவர்களே, அன்பு சகோதரியார் எதிரணியில் பேச வந்தார்கள். ஆனால் அவர்கள் எங்களுக்காக பேசினார்கள் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், கடைசியில் அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், ஒரு கத்தி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது ஒரு ஆயுதம். அதில் வெண்டிக்காயை வெட்டலாம், மிளகாயை அறுக்கலாம், வேண்டுமென்றால் விரலையும் அறுக்கலாம். அதை நாம் பயன்படுத்துகின்ற ஆற்றலில் தான் இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். அதைத்தான் நாங்களும் சொல்லுகிறோம். இயந்திரங்களை கண்டுபிடித்தவர்கள் நாங்கள். அந்த இயந்திரங்களை கண்டுபிடித்து விட்டு அந்த இயந்திரங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றலும் எங்களிடத்தில் தான் இருக்கிறது. ஒரு ஜேசிபியை நாங்கள் தூக்க முடியாத, மனித ஆற்றலால் தூக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லை ஒரு ஜேசிபி இயந்திரத்தால் தூக்க முடியும், தூக்க வைக்க முடியும். அதை தூக்கி வைத்து அந்த கல்லை பள்ளத்தில் போடு என்று சொல்வதும் ஒரு ஆற்றலால், மனித ஆற்றலால் தர முடியும். உங்கள் மேலே போடுங்கன்னு சொல்கிறதுக்கும் மனித ஆற்றல் தான் முடியும். அந்த கல்லை தூக்கி பள்ளத்தில் போடணும்னு எங்களால் சொல்ல முடியும், அந்த கல்லை தூக்கி அவங்க மேலே போடணும்னு சொல்ல முடியும். அப்போ இந்த மனித ஆற்றல் தான் அதையும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. முருகன் எனக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கார். நான் சொன்னேன்ல, ஒரு செவரை தூக்கி அப்படியே மேலே வைக்கிறாங்கன்னு. அந்த மிஷினாக தூக்கி வைக்கிது, உள்ளே ஒருத்தன் உட்காந்துருப்பான், பார்த்துருக்கீங்களா? அவன் இந்த ஒரு 2 இது இப்படியே வச்சுருப்பாங்க. இப்படிமா ஆன்னு மேலே போங்க, அப்படிமா இங்கிட்டு போங்க, அப்படிமா இங்கிட்டு போங்க. அவன் படுற பாட்டை நீங்கள் பாருங்களேன். அந்த ஜேசிபி ஆப்ரேட்டர் உள்ளே உட்காந்துருப்பான் பாருங்க, அடிமா அப்படியே மேலே போக திருப்பி வரும். அப்படியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலை பார்த்துருப்பாரு ஒரு அவ்வளோ கரெக்டாக சொல்கிறாரியா. அந்த எந்திரத்தை எப்படி பயன்படுத்துறாரோ எல்லா வேலையும் பழகிக்க வேண்டியதான முருகா, அப்போத்தானே அந்த கஷ்டம் தெரியும். இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. நிறைய வீட்டில் மிஷின் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. கிரைண்டர் வந்துருச்சு, மிக்சி வந்துருச்சு, வாஷிங் மிஷின் வந்துருச்சு. எங்கள் வீட்டில் நான் 2 வாஷிங் மிஷின் இருக்குங்க. ஒன்று கரண்ட் இருந்தால் ஓடும், இல்லாட்டி கரண்ட் இல்லைன்னா ஓடும். ஒன்று கரண்ட் இருக்க ஓடுறது வந்து வாஷிங் மிஷினு, அது இயந்திரம். அது இயக்க மிஷினு, நான் இயங்கு மிஷினு. கரண்ட் இல்லைன்னா நான் ஓடுவேன், நான் சமைப்பேன், நான் தான் சமைப்பேன், மற்ற தொழில் நான் பார்ப்பேன். ஆனால் அன்னைக்கு திருகையும் உரல் வந்து வீட்டு முன்னாடியே இருக்கும். அந்த உரலில் மழை பெய்கிற அளவை குறித்து வைப்பாங்க. அந்த உரலில் எவ்வளோ தண்ணி நிறைஞ்சிருக்கோ அந்த தண்ணி அளவை பார்த்துட்டு இன்றைக்கி போய் உழுவதற்கான மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கக்கூடிய விஞ்ஞானத்தை அன்னைக்கு நம்முடைய விவசாயிகள் கண்டுபிடித்து வைத்திருந்தார்கள். மனுஷன் ஏன் சொல்கிறோம்ல, மனுஷன் அதுக்கப்புறம் கால்நடை. ஒரு ஆட்டை எடுத்தால் கால்நடை, ஒரு மாட்டை எடுத்தால் கால்நடை, ஒரு குதிரை எடுத்தால் கால்நடை, ஒரு எருமை எடுத்தால் கால்நடை. ஏன் அது கால்நடை? அது கால்நடை என்று சொன்னால் அது காலால் நடக்கிறது, அது சொன்னபடியாக நட செய்யும். அது மாதிரி தான் இயந்திரங்கள். ஆனால் மனுஷன் மனசால் நடக்கிறவன். ஆரம்பகால மனிதன் குகைகளில் வாழ்ந்தான். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மரங்களில் பரன் கட்டி வாழ்ந்தான். பிறகு மண் வீடு கட்டி வாழ்ந்தான். இன்றைக்கி வானை தொடும் அளவிற்கு கட்டங்களை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்னும் சொல்லப்போனால் செவ்வாய் கிரகத்திலே இடம் வாங்கி வீடு கட்டலாமா என்று யோசிக்கக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கு மனிதன் முன்னேறி இருக்கிறான் என்று சொன்னால் இதான மனித ஆற்றல். இயந்திரங்கள் அழிஞ்சு போகும். ஆரம்பத்தில் இந்த செல்ஃபோனு முதல் பார்க்கும்போது இந்த செல்ஃபோனு செங்கை கட்டி மாதிரி கையில் வச்சுருப்பாங்க, வச்சுக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு நம்ம அதை பூரா ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருப்போம், என்னடா போய் பேசிக்கிட்டாங்கன்னு சொல்லி. வீட்டில் லேண்ட் ஃபோன் வந்துச்சுன்னா லேண்ட்லைன் இருக்கும்போது பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. டிவி வந்தப்போ ஆச்சரியப்பட்டு போனோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எத்தனை டிவி வந்தாச்சு, என்ன வந்தாச்சு, எல்லாம் மாறிப்போச்சு. அதனால் எந்த சூழ்நிலையிலும் மனித ஆற்றல் என்பது தான். இயந்திரங்களை சரியாக பயன்படுத்தினோம் என்று சொன்னால் இந்த நாடும் நாமும் நாடென்ப நாடா வளர்த்தர நாடல்ல, நாடா வளர்ந்தரு நாடு என்று பாரதமும் தமிழும் வாழும் வளரும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு
நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எந்திரத்தை சரியாக பயன்படுத்துகின்ற மனிதனுடைய ஆற்றல் தான் சமுதாய வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்னு ரொம்ப அழகாக பேசினார் முருகன். அதுக்கு பதில் சொல்லணும், வாங்க மதுரை சங்கர் எந்திர ஆற்றலே அப்படிங்கிற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க வருகிறார். உண்மையிலேயே ஒரு அருமையான தலைப்பு, அருமையான நடுவர், ஒரு அருமையான பட்டிமன்றம். தலைப்பு என்ன? சமூக வளர்ச்சியை தீர்மானிப்பது எது, மனித ஆற்றலா எந்திர ஆற்றலான்னு கேட்டிருக்கோம். உண்மையிலேயே நடுவர் அவர்களே, இங்கே நீங்கள் ரொம்ப அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை சமூக வளர்ச்சி அப்படின்னு வந்துருச்சு. வளர்ச்சினாலே அது ஒரு பாசிட்டிவ் தான். அந்த பாசிட்டிவை எது முன்னாடி கொண்டு போக முடியும்? ஒரு பாசிட்டிவ் மட்டும்தான் முன்னாடி கொண்டு போக முடியும். ஏன்னா எந்திரம் எப்பவுமே பாசிட்டிவாக மட்டும்தான் செயல்படும். அது பாசிட்டிவான விஷயத்துக்காக மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆனால் மனுஷன் எப்பவுமே பாசிட்டிவாக இருக்க மாட்டான். சில நேரம் முருகனை மாதிரி கல்லை கீழையும் போட சொல்லுவாப்புல, கல்லை எங்கள் தலையிலையும் போட சொல்லுவாப்புல. ஆக ஒரு நெகட்டிவும் பாசிட்டிவும் கலந்த ஒரு விஷயம் எப்பவுமே வளர்ச்சியை கொடுக்காது. எந்திரம் மட்டும்தான் வளர்ச்சியை தரும் என்பது தான் நிதர்சனமான உண்மை. எந்திரன் படத்தில் சிட்டி ரோபோவாக இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கு எப்போ மனுஷனோட குணத்தை புகுத்துனாங்களோ அப்போ தான் அதை டிஸ்மேண்டில் பண்ண வேண்டியதாகிருச்சு. இதிலேருந்தே தெரிஞ்சுக்கிறணும் எது நெகட்டிவ் எது பாசிட்டிவ்னு. நீங்கள் ரோபோ கெட்டு போனதுக்கு காரணம் ஐஸ்வர்யா ராய் தான். அந்த மனித ஆற்றலால் தான் ரோபோ கெட்டது. இல்லாட்டி அது பாட்டுக்கு சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஐஸ்வர்யா ராயை போய் அதுக்கிட்ட காமிச்சா அப்புறம் அதுக்கும் ஒரு ஆசை வரத்தானே செய்யும். நடுவர் தான் படத்தை நல்லா பார்த்துருக்கிறாருன்னு நினைக்கிறேன். நான் பார்க்குறத விட நான் ஐஸ்வர்யா ராயின்னு சொன்னோன்னே கை தட்டினாங்க பத்தியா, அவங்க தான் என்னைய விட ரசித்து பார்த்துருக்காங்க. எதை? படத்தை. உண்மையிலே ரொம்ப நல்ல மனுஷன் சார், ரொம்ப அற்புதமான மனுஷன் அப்துல் கலாம். ஆனால் ஒரு நல்ல மனிதர் தான் அப்துல் கலாம் என்பதற்காக ஒன்றும் இந்த உலக நாடு அவரை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடலை. இந்தியா உடனே அவரை தூக்கி குடியரசுத் தலைவர் என்ற பதவியை கொடுக்கல. அதே மாதிரி இந்த பட்டிமன்றம் முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் சங்கர் ஒன்று அப்துல் கலாம் ரொம்ப நல்ல மனுஷங்கிறதுக்காக பேசலை. அந்த அப்துல் கலாமை வெளியே கொண்டு வந்தது பொக்ரானில் அவர் வைத்த அணுகுண்டு தான் என்று சொன்னால், ஆக ஒரு நல்ல மனிதருக்கே ஒரு அங்கீகாரத்தை இந்த சமூகம் தர வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒரு எந்திரத்தை தான் நாடி வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் தயவு செய்து எந்திர ஆற்றலுடைய வளர்ச்சி என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எங்கள் அண்ணன் முருகனே சொன்ன மாதிரி மனிதர்கள் தான் எந்திரங்களை உருவாக்குனாங்க, அது உண்மைதான். ஆனால் இன்னைக்கு எந்திரங்கள் தான் மனிதர்களை உருவாக்குவதற்கே உதவுகிறது என்பதற்கு உதாரணம் தான் நாடு முழுக்க இருக்க ஃபெர்டிலிட்டி சென்டரு. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு கருத்தரித்தல் மையங்கள் தான் இன்னைக்கு மனிதர்களே உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அந்த அளவிற்கு எந்திரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது சார். அது கூட பரவாயில்ல, மனிதர்களை எந்திரங்கள் உருவாக்கினா கூட பரவாயில்ல. ஒரு காலத்திலே பாடி வச்சிருக்கான், மனிதர்களை மட்டும் இல்லை இறைவனையே எந்திரம் தான் உருவாக்குச்சுன்னு. அன்னைக்கே சொன்னான், இறைவன் படைத்த உலகிலெல்லாம் மனிதன் வாழுகிறான், மனிதன் வடித்த சிலைகளில்தான் இறைவனே வாழுகிறான் என்று சொன்னால், ஆக மனிதன் வடித்த எந்திரத்தில் தான் சார் இறைவனே வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லியிருக்கும்போது அப்புறம் என்ன நீங்கள் பேசுகிறீங்க? இன்றைக்கி வந்திருக்கிறாங்கல்ல எங்கள் அக்கா இந்திரா அக்கா, அவங்க வீட்டில் 2 பேர் வேலை பார்க்குறாங்க. காலையில் எந்திரிச்சு அத்தனை வேலையும் பார்த்துட்டு எந்த ஒரு எந்திரத்தினுடைய உதவியுமே இல்லாமல் அவங்க வீட்டில் இந்திரா ஆற்றல் மட்டும் இருந்தால் அந்த அம்மா சீக்கிரம் வர முடியுமா? இந்திர ஆற்றல் மட்டும் பத்தாதுக்கா, எந்திர ஆற்றலும் உங்களுக்கு வேணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார். எந்திரத்தையும் மனுஷனையும் பிரித்து வாழ வைக்கவே முடியாதுங்கிறக்காக தான் அன்னைக்கே நம்ம கடவுள் கையில் பூரா ஆயுதம் கொடுத்து வச்சோம். பெருமாள் கையில் சக்கரத்தை கொடுத்தோம், சிவன் கையில் சூளத்தை கொடுத்தோம், கருப்பசாமி கையில் அருவாளை கொடுத்தோம், இயேசு கையில் சிலுவையை கொடுத்தோம். எந்திரமும் மனிதனும் பிரிந்து வாழவே முடியாது. எந்திரம் இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வெற்று வாழ்க்கைங்கிறத சொல்கிறதுக்கு தானே இத்தனையும் நம்ம செஞ்சு வச்சோம். பிரசவ அறையில் இறந்த பெண்களினுடைய எண்ணிக்கை தான் அதிகம்னு தந்தை பெரியார் அன்னைக்கு சொன்னார். இன்னைக்கு போர்களும் அதிகமாக நடப்பதில்லை, பிரசவ அறையில் இறப்புகளும் அதிகமாக நடப்பதில்லை. காரணம், போர் நடக்காமல் நாடுகளெல்லாம் கட்டுப்பாடாக இருக்கிறதுக்கு காரணம் மனிதனுக்கு மனிதன் போட்டுக்கொண்ட ஒப்பந்தம் அல்ல, அதுக்கு பேர் அணு ஆயுத ஒப்பந்தம். அணு ஆயுத ஒப்பந்தம்னு ஒன்று இந்த நாட்டில் இருக்கிறனால தான் இந்த உலகத்தில் எல்லா நாடும் கட்டுப்பாடோடு இருக்கிறான். பிரசவ அறையிலையும் எந்திரங்கள் இன்றைக்கு அதனுடைய செயல்பாடுகளை அதிகரித்து கொண்ட காரணத்தினால தான் இன்றைக்கி இறப்பு விகிதம் குறைஞ்சிருக்குங்கிறத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. எந்திரத்தின் ஆற்றல் தனை மனித ஆற்றல் கவ்வும், மறுபடியும் எந்திர ஆற்றலே வெல்லும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்தியாவின் மிகப்பெரிய கேமிங் தளமான MPL 60க்கும் மேலான கேம்களை விளையாடுங்கள்.
Download now from mpl.live. இந்த விளையாட்டில் நிதி அபாயம் ஏற்படலாம் மற்றும் மீண்டும் மீண்டும் விளையாடத் தோன்றலாம். உங்கள் சொந்த அபாயங்களுக்குட்பட்டு பொறுப்புடன் விளையாடுங்கள். பணம் என்ற மிஷின் வச்சுருக்காங்க பேங்க்கில். அப்படின்னா எண்ணிடுது. மனுஷன் எண்ணி 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 அவன் படுற பாடு. ஒரு காலத்தில் இந்த மிஷினு கண்டுபிடிக்காதப்ப இந்த பேங்க்கில் வேலை பார்க்குற ஆளுக பட்ட பாடு எண்ணிட்டு இருப்பார். 1 2 3 4 5 6 7 8 9 10 12 12 98ங்கிறப்ப ஒருத்தன், சார் பாத்ரூம் எங்கே சார் இருக்குமே? ஐயோ 98 வரைக்கும் வந்துட்டேன். இப்போ வந்து பாத்ரூம் கேட்குறதுக்கு என்கிட்ட வந்துட்டு திருப்பி 1 2 3 4 5 6 7 8 9 10 96ங்கிறப்ப பின்னாடி ஒருத்தன் சொரிஞ்சு விடுவான். சார் என்னையா இப்போ தாண்டா 96 என்ன அதுக்குள்ளே ஏன்டா கூப்பிட்ற? உங்கள் சிஸ்டர் வந்திருக்காங்க சார். ஆடா ஏன்டா டே. அந்த 100 எண்ணுறதுக்குள்ளே அந்த பேங்க்கில் வேலை பார்க்குறவர் படுற பாடு. இன்றைக்கி ஒரு கட்டை போட்டால் அது எண்ணி பண்டல் போட்டு ஆடி வருதே, எவ்வளோ வேலை மிச்சம் அப்படின்னு கேட்டார். அதுக்கு பதில் சொல்லணும். வாங்க, கோவை தனபால் மனித ஆற்றலே அப்படிங்கிற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க வருகிறார். நடுவர் அவர்களே, ஒரு மனிதன் நினைத்தால் எத்தனை இயந்திரங்களையும் படைக்கலாம். ஆனால் எத்தனை இயந்திரங்கள் நினைத்தாலும் கூட ஒரு மனிதனை படிக்க முடியாது. அதுதான் எங்களுடைய முதல் வெற்றி. இயந்திரங்கள் நமக்கு மிகப்பெரிய பயனாளிகள், அதாவது வேலைக்காரன். மெஷினரி இஸ் a good servant but a bad master. நான் இன்னும் சொல்லட்டுமா? செல்போனையும் லேப்டாப்பையும் சாப்பிட முடியாது, ஸ்கூட்டரையும் காரையும் தின்ன முடியாது, ராக்கெட்டை பிடித்து பாக்கெட்டிலே போட்டு கொறிக்க முடியாது, கப்பலை உடைத்து கம்பரக்கட்டாய் சுவைக்க முடியாது. ஏனென்று சொன்னால் மனிதனால் விளைவிக்கின்ற விளைச்சலைத்தான் உண்டு மனிதன் வாழ முடியும் என்பதுதான் நிதர்சனம். இயந்திரங்களால் நமக்கு எத்தனையோ விளைவுகளும் வந்திருக்கிறது, எத்தனையோ நம்மளுடைய பணிகள் எளிமையாக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் மறுக்கவில்லை. நீங்கள் சொன்னீர்களே, ரெடிமிக்ஸ் காங்கிரீட் வந்த பிறகு 200 பேருடைய வேலை நின்று விட்டது. ஒரு டிராக்டர் வந்த பிறகு 20 ஏரோட்டிகளுடைய வேலை நின்று இருக்கிறது. ஒரு டெய்லர் ஒரு நாளைக்கு 2 சட்டைகளை தைப்பான். டெய்லரிங் மிஷின் ஒரு நாளைக்கு 200 சட்டைகளை தைக்கிறது. 100 பேருடைய வேலை பறிபோய் இருக்கிறது. இந்த செல்போன், இந்த பட்டிமன்றத்திற்காக எத்தனையோ கருத்துக்களை நான் தேடி தேடி எடுத்தேன். பொய் பேசக்கூடாது. இத்தனை உதவி செய்த இந்த செல்போனை நான் குறை சொல்லலாமா? அதுவும் ஒரு ஆயுத பூஜை அன்றைக்கு குறை சொல்லலாமா? ஆனால் இந்த செல்போனில் அத்தனையுமே எடுத்தேன். தாயும் தகப்பனும் கொடுக்காததை கூட இந்த செல்போன் எனக்கு கொடுத்தது. ஆக தாயும் தகப்பனையும் விட இந்த செல்போன் உயர்வா என்று சிந்தித்தால், தாயும் தகப்பனும் சிலதை கொடுக்க முடியாது, என்னால் முடியாது என்று சொல்லுவார்கள். ஆனால் செல்போன் எல்லாவற்றையும் கொடுத்தது. இருந்தாலும் என் தாயும் தகப்பனையும் விட இந்த எந்திரம் குறைவுதான். ஏன் தெரியுமா? இது எல்லாவற்றையும் கொடுக்கும். என் தாயும் தகப்பன் மட்டும்தான் நல்லதை மட்டும் கொடுப்பார், கெட்டதை கொடுக்க மாட்டார். இது எல்லாவற்றையும் கொடுத்துவிடும். இதைத்தான் ஒரு புதுக்கவிஞன் அழகாக சொன்னான். குழந்தை மைதானத்தில் விளையாடினால் ஆடை மட்டும்தான் அழுக்காகும், ஆனால் செல்போனிலே விளையாடினால் குழந்தையே அழுக்காகிவிடும் என்று சொன்னானே. நீங்கள் யோசித்து பாருங்கள். ஸ்மார்ட் கிளாஸையும் LCD ப்ரொஜெக்டரையும் வைத்திருக்கின்ற பள்ளிக்கூடம் சரியானது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அல்ல, அனுபவம் கொண்ட ஆசிரியர்கள் இருக்கின்ற பள்ளிக்கூடம் தான் சிறந்தது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். மைக்ரோ லேபையும் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனும் இருக்கின்ற மருத்துவமனை தான் சிறந்தது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இல்லை, சிறந்த மருத்துவர்களை கொண்ட மருத்துவமனை தான் சிறந்தது என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கொரோனா எப்படிங்க போச்சு? நீங்க இயந்திரம் கண்டுபிடிச்சு மருந்தாலையா? மனுஷனுக்கு மனுஷனை இடைவெளி விட்டு இருந்தோம், ஜெயிச்சிட்டர் சார். இதை விட என்ன சார் உரிமை வேணும்? நாங்கள் கிணற்றில் நீர் இறைத்தோம், பம்ப் செட் வந்தீர்கள். நாங்கள் மாடி வீட்டிற்கு ஏறி போனோம், நீங்கள் லிப்ட் வந்தீர்கள். பயணத்திற்காக மிதுவண்டி ஓட்டினோம், கார் வந்தீர்கள். உழுவதற்காக ஏர் ஓட்டினோம், டிராக்டர் வந்தீர்கள். அரைப்பதற்காக நாங்கள் அம்மிக்கல்லாக இருந்தோம், மிக்சி வந்தீர்கள். ஆட்டுவதற்காக ஆட்டாங்கல்லாக இருந்தோம், கிரைண்டர் வந்தீர்கள். துடைப்பதற்கு துடைப்பு கட்டமாக இருந்தால் வேக்யூம் கிளீனர் வந்தீர்கள். பாத்திரம் கழுவதற்காக நாங்கள் இருந்தோம், நீங்கள் டிஷ்வாஷர் வந்தீர்கள். இத்தனையும் வந்தது, கூடவே வியாதியும் வந்தது. இதனால் எப்படி சமூகம் வளர்ச்சி அடைய முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. எந்திரங்களே இல்லாத காலத்தில் கட்டிய கல்லணையும் மனித ஆற்றலை மட்டும் கட்டிய பெருங்கோயிலும் தான் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால்
எந்திர ஆற்றலை விட மனித ஆற்றல் தான் சமூக வளர்ச்சிக்கு முன்னேற்றம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சங்கரு, ஆகாகா ஓகாகான்னு பேசினிய அம்புட்டையும் தனவால் அடித்து காலி வந்துட்டார். எந்திரம் போய் சொல்லுமா? எந்திரம் பாசிட்டிவாக தானே திங்க் பண்ணோம், மனுஷன் தானே நெகட்டிவாக திங்க் பண்ணுறான். ஆஹா, அடேங்க அப்பா கண்டுபிடிச்சு அதை பூரா அடித்து தோஷம் பண்ணிட்டார் தனவால். என்னன்னா, ஒரு எந்திரம் ஒரு 5 மாடி கட்டடத்தினுடைய வீட்டை கட்டலாம், ஆனால் அந்த வீட்டை இன்னொருத்தனுக்கு தானமாக கொடுக்கறதுக்கு நல்ல மனசு வேணும். இந்த மனசு மனுஷனுக்கு தாண்டா கிடைக்கும். தமிழ்நாடு முழுவதும் வெறும் குடிசை வீடாக இருக்கிறத பார்த்தார் ஒரு தலைவர். அந்த குடிசை வீடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏழைகளுக்கு மாடி வீடுகளை கட்ட வேண்டும் என்று ஒரு திட்டத்தை தீட்டி அதுக்குன்னு ஒரு அமைச்சகத்தை நிறுவி, குடிசை மாற்று வாரியம் என்ற ஒரு அமைச்சகத்தை நிறுவி இன்னைக்கு குடிசை இல்லா தமிழகத்தை உருவாக்கிய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற தலைவர். இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர் நெல்லை ஜெயந்தா. எந்திர ஆற்றலே அப்படிங்கிற அணிக்கு நிறைவு செய்ய உங்களுடைய பலத்த கரவொலியோடு வருகிறார் நெல்லை ஜெயந்தா. மனித ஆற்றல் என்பது விதை, எந்திர ஆற்றல் என்பது விருட்சம். விதையிலிருந்து விருட்சம் கிடையாது, நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் மனிதனுடைய ஆற்றலை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு சமூகம் வளர முடியாது. முருகன் திருச்செந்தூரில் சூரபத்மனை எதிர்த்து போருக்கு புறப்படுகிறார். கடவுள் ஆற்றல் அவரிடம் இருக்கிறது. ஆனால் அப்பொழுதும் கூட அன்னை பார்வதி கையிலே ஒரு வேலை கொடுத்து இதனால் நீ வெற்றி பெறு என்று சொன்னார். முருகா, வேல்கம்பை வச்சு ஜெயிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்க. பார்வதி முருகனுக்கு தெரிந்தது பட்டிமன்ற முருகனுக்கு தெரியவில்லையே என்பதுதான் என் வருத்தம். தனபால் வந்தார். செல்போன் எல்லாரையும் அழுக்காக்கிடுச்சான். அழுக்காக்கியது செல்போன் அல்ல, உங்கள் மனம். எல்லாரும் செல்போன் அழுக்காவதில்லை. யார் அழுக்காவது என்பது அதை பயன்படுத்துகிற மனிதனுடைய மனதை பொறுத்தது. ஆக அழுக்காக்குவது செல்போன் அல்ல, மனிதனுடைய மனம். சமூக இடைவெளி விட்டு தான் நம்ம கொரோனாவை விரட்டணுமா? அப்புறம் எதுக்குங்க இந்த மருத்துவ சிறப்பு முகாம்களை தமிழக அரசு மறுபடி நடத்துகிறது? நம்முடைய அமைச்சர் மா சுப்பிரமணியம் பம்பரமா சுழல்கிறாரே. மருத்துவ முகாம்கள், அவர் நடத்தக்கூடிய மருத்துவ முகாம்கள் தான் கொரோனாவை தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி இருக்கிறது, வெறும் சமூக இடைவெளி அல்ல. அதை விட கொரோனாவை விரட்டினது நம்ம மூஞ்சியில் மாட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, முகமூடி. அந்த மாஸ்கை தயார் பண்ணுறது ஒரு எந்திரம் தான். மனுஷன் பழைய துணியை கட்டிட்டு போக முடியுமா? அந்த பழைய துணியில் 1000 கொரோனா கிருமி இருக்கும். அதனால் வீட்டில் இருக்க அழுக்கு துணியை எடுத்து கட்டிட்டு குடும்பமே படுத்து கிடக்கிறேன் போய். பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக மாஸ்க். இப்போ சிவப்பு பேண்ட்டு, சிவப்பு டாப்ஸு, சிவப்பு மாஸ்க்கு, சிவப்பு நெயில் பாலிஷ், சிவப்பு பொட்டு, சிவப்பு கம்மல். இப்போ மேட்சாக மாஸ்க்கு வேறு. அப்படி போயிட்டுருக்கு. இதெல்லாம் தயாரிக்கிறது எந்திரம் தான், மனுஷனா? சுவாமி விவேகானந்தரிடம் ஒருவர் கேட்டார், இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று சொல்கிறீர்களே, எல்லா இடங்களிலும் இறைவன் இருக்கிறார் என்று சொல்கிறீர்களே, பிறகு எதற்கு கோயில்களை கட்டுகிறீர்கள் என்று கேட்டார். சுவாமி விவேகானந்தர் அவருக்கு சொன்னார், உண்மைதான், இறைவன் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான். காற்று கூட எல்லா இடங்களிலும் இருக்கிறது. ஆனால் அந்த காற்று இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்கு மின் விசிறிகள் தேவைப்படுகின்றன அல்லவா? அதை போலத்தான் தான் இருக்கிறேன் என்பதை இறைவன் உணர்த்துவதற்கு நமக்கு கோவில்கள் தேவைப்படுகின்றன என்று சொன்னார். அது மாதிரி மனிதனிடம் ஆற்றல் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்கு எந்திர ஆற்றல் தேவைப்படுகிறது. மனித ஆற்றல் இருக்கிறது என்பதை இந்த உலகிற்கு உணர்த்துவதற்கு எந்திர ஆற்றல் தேவைப்படுகிறது. நான் கேட்கிறேன், வீரபாண்டிய கட்டபொம்மன் மிகப்பெரிய வீரன், பாஞ்சாலங்குறிச்சியிலே கோட்டை கட்டி ஆண்டவன். நான் கூட சொல்லுவேன், ஆலமரத்திலிருந்து அல்ல, அவன் புளிய மரத்திலிருந்து பூமிக்கு தொங்கிய விழுது. புளிய மரத்திலிருந்து பூமிக்கு தொங்கிய விழுது கட்டபொம்மன். அந்த கட்டபொம்மனிடம் மனித ஆற்றல் இருந்தது. ஆனால் அவனை எதிர்த்து நின்ற வெள்ளைக்காரனிடம் எந்திர ஆற்றல் இருந்தது. அந்த எந்திர ஆற்றல் வெள்ளைக்காரனிடம் அதிகமாக இருந்ததால் தானே அன்று அவனால் ஜெயிக்க முடிந்தது. ஆக மனித ஆற்றலை விடவும் எந்திர ஆற்றல் பெரிது என்பதை பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். அவர் சொன்னார்,
எந்திரங்கள் வந்து தனபால் சொன்னார், எந்திரங்கள் வந்து வேலை வாய்ப்பை பறித்து விட்டது என்று. நண்பர் தனபால் அவர்களே, வேலை வாய்ப்பிற்காகத்தான் நாம் எந்திர தொழிற்சாலைகளை மறுபடி கொண்டு வருகிறோம் என்பதை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். எந்திரங்கள் வேலை வாய்ப்பை பறிக்கவில்லை, மறுபடி மனிதனுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பவை எந்திரங்கள். வேலையினுடைய உரு மாறுகிறது. அதே வேலையை செய்து கொண்டிருப்பவன் வேறு வேலை செய்கிறான். ஒரு உழுது கொண்டிருக்கிறான் ஏரை வைத்து, டிராக்டர் வருகிறது என்றால் அந்த ஏர் கலப்பையை வைத்து 2 பேருக்கு வேலை கிடைக்கும் என்றால் அந்த டிராக்டரை வைத்து 4 பேருக்கு வேலை கிடைக்கும். மறந்து விடாதீர்கள். ஆக எந்திர ஆற்றல் தான் வளர்ச்சி. அதனால் தான் உலக நாடுகள் வளர்ந்திருக்கின்றன. ஆக நீங்கள் எந்த விதத்தில் பார்த்தாலும், அது வேளாண்மையாக இருந்தாலும், போர்க்களமாக இருந்தாலும், அது வல்லரசாக முடிவெடுத்தாலும், எந்திர ஆற்றல் தான் ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்தியாவின் மிகப்பெரிய கேமிங் தளமான MPLல் 60க்கும் மேலான கேம்களை விளையாடுங்கள். Download now from mpl.live. இந்த விளையாட்டில் நிதி அபாயம் ஏற்படலாம் மற்றும் மீண்டும் மீண்டும் விளையாடத் தோன்றலாம். உங்கள் சொந்த அபாயங்களுக்குட்பட்டு பொறுப்புடன் விளையாடுங்கள். எந்திர ஆற்றலை தூக்கி நிப்பாட்டிட்டார். அவ்வளவு பெரிய சூரபத்மனுக்கு அந்த அசுரனை அழிப்பதற்கு கூட ஒரு ஆயுதத்தை கொடுத்து நீ போரிடு அப்படின்னு சொன்ன அங்கே தொடங்கிருச்சு எந்திர ஆற்றல். ரொம்ப அழகாக பேசினார். மனித ஆற்றலை நிறைவு செய்ய அருமை சகோதரியார் இந்திரா ஜெயச்சந்திரன் உங்களுடைய பலத்தை வரவேற்போடு மேடைக்கு வருகிறார். வாங்க. நடுவர் அவர்களே, ஒரு எந்திரத்துக்கு வக்காலத்து வாங்க 3 மனித ஆற்றல்கள் இவ்வளவு நேரம் போராடியதை நான் பெருமையோடு பார்த்து கொண்டிருந்தேன். எந்திரத்துக்கு வக்காலத்து வாங்கிய மனித ஆற்றல்கள். அங்கிருந்து வந்து கவிஞர் முதல்ல சொன்னார் ஆரம்பிக்கும் போது, விதை வேண்டுமானால் மனித ஆற்றல் தந்திருக்கலாம், ஆனால் விருட்சமாக வந்து நின்று உதவி செய்வது இயந்திரம் தானே அப்படின்னு. ஆனால் உங்கள் விருட்சத்தால் மீண்டும் விதை உருவாக்க முடியும் என்று சொன்னால் நாங்கள் உங்கள் அணிக்கு வந்து விடுகிறோம். ஆனால் விதை தரக்கூடியவர்கள் எப்போதும் நாங்கள் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ரொம்ப அழகான வார்த்தையை நீங்கள் அந்த முன்னுரையில் சொன்னீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆயுத திருப்பணி திருவிழான்னு. ஆயுதங்கிறது பெரிய திருப்பணிங்க. இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் காலையில் சாமி கும்பிட்டுருப்பீங்கள்ல, அவங்கவுங்க என்னென்ன செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லி யார் யார் என்னென்ன தொழில் செய்கிறார்களோ அந்த தொழிலுக்கு எந்த கருவி உதவி செய்ததோ அந்த கருவியை வச்சு அதுக்கு நம்மளுக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ, பூ வச்சா பிடிக்குமா, பொட்டு வச்சா பிடிக்குமா, ஏதோ அலங்கரித்து தொட்டு கும்பிட்டீங்கல்ல, அதெல்லாம் அந்த ஆயுதத்துக்கு செய்த மரியாதை இல்லை. அந்த ஆயுதத்தை பல்லாயிரக்கணக்கான வருஷங்களாக உருமாற்றி உங்களுடைய கையிலே கொடுத்திருக்கிறார்கள் இல்லையா? அதை கண்டுபிடித்த மனித ஆற்றல், முகம் தெரியாத மனிதர்களுக்கு செய்யக்கூடிய திருப்பணிக்கு செய்யக்கூடிய நன்றி என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இன்னைக்கு ஆன்லைன் கல்வி வந்துருச்சு. எத்தனை விதவிதமான படிப்புகள்லாம் வந்துருச்சு. எங்கே வேணால் இங்கே உட்காந்துக்கிட்டு ஏல்ஸ் யூனிவர்சிட்டியில் கூட அட்மிஷன் போட்டு நம்ம படிக்கலாம். ஆனால் ஆசிரியர் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? ஆசு கூட்டல் இரியர். ஆசு என்றால் குற்றம், இரியர் என்றால் களைபவர். குற்றம் களையக்கூடிய தன்மை என்பது கருவிகளிலே கிடையாது, அது மனித ஆற்றலில் மட்டும்தான் இருக்கிறது இல்லையா? அங்கேருந்து வந்து தம்பி இந்திரா எந்திரா எப்படிப்பா அப்படிலாம் ரைமிங்க யோசிக்கிறேன், அவனுக்கு மதுரையில் செலவு வைக்கிறேன் பையன் செலவில். பெரிய எதுகை மோனை, பெரிய கண்டுபிடிப்பு. நான் கேட்குறேன் காலையில், ஆமாம் நானும் மாமாவும் 2 பேரும் ஓடி வேலைக்கு போகிறோம், வேகமாக செய்கிறோம். எனக்கு கேஸ் ஸ்டவ் வேண்டியிருக்கு, மிக்ஸி வேண்டியிருக்கு, கிரைண்டர் வேண்டியிருக்கு, எல்லாம் சரிதான். வகையாக 4 வகை சட்னியை வச்சு 10-16 இட்லியை தின்னு விட்டு மாமா போய் இட்லி சட்டியில் நன்றின்னு சொல்லுவாரா, இந்திராட்ட வந்து நன்றின்னு சொல்லுவாரா? நல்லா யோசிக்க. தங்கரு, உங்கள் வீட்டுக்காரம்மா நல்லா பிரியாணி செஞ்சு ஞாயிற்றுக்கிழமை போட்டால் உங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு கையை பிடிச்சி நன்றி சொல்லுவியா, இல்லை பிரியாணி தேக்ஸாவை தலையில் தூக்கி வச்சுட்டு இதுதான் எனக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் உன்னை என்னையா நினைப்பாங்க? கருவிகள் சமூகத்தை வளப்படுத்தும், நாங்கள் இல்லை என்று சொல்லவே இல்லை. ஆனால் சமூகத்தை வளர்ச்சிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது மனித ஆற்றலால் மட்டும்தான் முடியும். ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி என்பது பொருளாதாரம், கல்வி, தனிமனித பாதுகாப்பு, வேலை வாய்ப்பு, இதெல்லாம் தாங்க சமூகத்தினுடைய வளர்ச்சி. இதை ஒரு இயந்திரம் கொடுக்க முடியாது. காரணம், இயந்திர ஆற்றலுக்கு சுயம் என்பதே கிடையாது. சுயம் என்பது மனித ஆற்றலுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஒரு கருவி இன்னொரு கருவியை கண்டுபிடிக்க முடியாது. அந்த காலத்தில் இருந்த ஆட்டுக்கல், அதுவும் கருவி தான். ஆட்டுக்கல்லும் கருவி தான், குத்துவரலும் கருவி தான். அதுவா கிரைண்டரை கண்டுபிடிச்சிச்சு? அந்த கிரைண்டரா 3 கல்லு கிரைண்டரை கண்டுபிடிச்சிச்சு?
அந்த கிரைண்டரா ஜூஸரை கண்டுபிடிச்சிச்சு? இல்லைங்க, ஒவ்வொன்றையும் வேற வேற மனித ஆற்றல்கள் தானே கண்டுபிடித்தது. இயந்திரத்துக்கு அதோட ஆற்றல் தெரியாது. எந்த இயந்திரத்துக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது என்பதை மனித ஆற்றலால் மட்டும்தான் கணிக்க முடியும். இப்படி படிப்படியான மனித ஆற்றல்களுடைய வளர்ச்சி தான் பூதாகரமாக அல்லது நாம் வியந்து போகக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. இயந்திரங்களுடைய ஆற்றலுக்கு தேய்மானம் இருக்கிறது. இயந்திரங்களுடைய ஆற்றல் காலாவதியாகி போகும். மிக்ஸி வந்துருச்சுன்னா உரல் போயிடும். மிக்சியை விட பெட்டரா இன்னொன்று வந்துருச்சுன்னா மிக்ஸி போயிடும். ஆனால் மனிதனுடைய அந்த மூளை இருக்குது பார்த்தீங்களா, அது வளர 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 அதுக்கு மதிப்புத்தான். ஆயுத பூஜை என்ற சொல்லை ரொம்ப அழகாக மாற்றி ஆயுத திருப்பணி விழா கண்டுபிடிப்பாளர்களினுடைய இயந்திர ஆற்றலை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய முகம் தெரியாத மனித ஆற்றல்களுக்கு வணக்கம் செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆயுத திருப்பணி திருவிழா வாழ்த்துக்கள். புது வார்த்தை இன்னைக்கு உதயமாயிருக்கு கலைஞர் தொலைக்காட்சி மூலமாக. இன்னைக்கு ஒரு அருமையான கவிஞர் இன்னைக்கு நம்மை விட்டு பிரிந்து போயிட்டார். கவிஞர் பிறைசூடன், என்னுடைய நண்பர். எனக்கு நெல்லை ஜெயந்தாக்கெலாம் ரொம்ப நெருங்கிய நண்பர். அற்புதமான கவிஞர் மட்டும் இல்லை, நல்ல மனுஷன். அவரை வச்சே இன்னைக்கு விஷயத்தை தொடங்குவான். அருமையான பாட்டு ஒன்று எழுதியிருக்கார் அவர். கேப்டன் பிரபாகரன் படத்தில் ஆட்டமா தேரோட்டமா. ஏ யுயா யுயா ஏ யுயா 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 ஆட்டமா தேரோட்டமா. அந்த பாட்டு அவர் எழுதினது தான். அந்த பாட்டு எப்படி ஹிட்டாச்சு? அவர் எழுதி பேப்பரில் வச்சு இப்படி எல்லாத்திட்டையும் காமிச்சிட்டு இருந்தா, நல்லா எழுதியிருக்கப்பா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது இளையராஜாங்கிற இசைஞானி கையில் போய், அது ஆர்கே செல்வமணிங்கிற டைரக்டர் கையில் போய் அந்த பாட்டை விஷுவல் பண்ணி அதுக்கு ஒரு மியூசிக் போட்டு அதை சொர்ணலதாவை பாட வச்சு ஒரு ஹம்மிங் போட்டு அந்த பாட்டை மெருகுபடுத்தினது ஆயிரக்கணக்கான எந்திரங்கள் தான். அதனால தான் அந்த பாட்டு இவ்வளவு அழகாக வந்துச்சு. ஓகேயா? இப்போ நான் சொன்னது சர்தான் தானே? ரைட்டு. எல்லாம் எந்திரங்கள் இல்லாட்டி நம்மளால் வாழ முடியாது. வாஸ்தவம் தான். கொஞ்ச நேரம் கரண்ட் ஆஃப் ஆனோடனே ஐயோ அம்மா அதர்றா இதர்றா ஐயோ பாட்டு பதறான் திருப்பி வர்றதுக்குள்ளே. கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ டிவி ஆஃப் ஆச்சுன்னா, ஐயோ இப்போ தான் பேட்டை வாங்கினா கரண்ட்டை கட் பண்ணி விட்டாங்க. அடித்தானா இல்லையான்னு தெரில. ஐயோ இப்போ தான் டோனி வந்தார் ஓங்குறாரு, கரண்ட்டை கட் பண்ணி விட்டான். 6 அடித்து அதுக்கப்புறம் ஜெயிக்க வச்சாருன்னு நான் கை தட்டுறேன். ஒரு எந்திரங்களில் அப்படியே அதோட வாழ்ந்து பழகிட்டான். ஒரு காலத்தில் ட்ரெயின், நான் சின்ன பேராக இருக்கப்போ ட்ரெயினில் கூட்டி போனாங்க. கறி வண்டி. அந்த ட்ரெயினில் போகிறப்ப அந்த ட்ரெயினில் இருக்கிற புகை, நாங்கள் எந்திரிச்சு தயிர் சாதம் சாப்பிட்லான்ட்டு கட்டிட்டு போன தயிர் சாதத்தை எடுத்து எங்கள் தாத்தா எல்லாத்துக்கும் வைக்கிறாரு. தயிர் சாதத்தை கொஞ்ச நேரம் சாப்பிட்டு பார்த்தா கருப்பாயிருச்சு தயிர் சாதம். இன்ஜினுக்கு அடுத்த கம்பார்ட்மெண்ட் எங்களுது. இழுத்தாரு, சின்னாரு, அவ்வளோதான். தயிர் சாதம் பூரா கருப்பு. வெள்ளை வேட்டி கட்டிட்டு போன எங்கள் தாத்தா கண்ணங்கரேன்னு இருக்கார். சிவப்பாக இருக்கிற எங்கள் பெரியம்மா ஆப்பிரிக்கா காரி மாதிரி ஆயிடுச்சு இறங்குறப்ப. அடையாளம் தெரில. அன்னைக்கு அந்த மிஷினு தான். இன்னைக்கு அதை பற்றி நினைக்க முடியுமா? பார்த்தீங்களா மெட்ரோ ரயில்? உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு. அந்த மெட்ரோ ரயில் தமிழகத்துக்கு கொண்டு வரணும்னு அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் போட்ட தீர்மானம். இன்னைக்கு மெட்ரோ ரயில் பாருங்கள் எவ்வளோ பந்தாவாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே உட்காந்தா இப்படி போய் ஏறி உட்காடுறானோ அதே ஃப்ரெஷ்னஸோட அப்படி இறங்குறேன். நாங்கள்லாம் அமெரிக்காக்காரை மாதிரி ட்ரெயினில் ஏறி ஆப்பிரிக்காக்காரை மாதிரி இறங்கினோம். அப்படி இருந்த ட்ரெயின் இன்னைக்கு எப்படி மாறிடுச்சு? இது எந்திரம் நமக்கு கொடுத்தது. இந்த எந்திரத்தை உருவாக்கியது யார்? மனித ஆற்றல் தான். மனித ஆற்றலுக்கு நிகரான ஆற்றலை சொல்ல முடியாது. பல வீடுகளை நீங்கள் 1 மணி நேரத்தில் 1000 வீடு கட்டுற அளவுக்கு இன்னைக்கு மெஷினரி வந்துருச்சு. அந்த வீடுகளையெல்லாம் சமத்துவபுரமாக மாற்றி எல்லா ஜாதிக்காரனையும் குடி வைக்கிறது மனுஷன் தானையா? இதுதானே சமூக மாற்றம், இதுதானே சமூக வளர்ச்சி. 200 சட்டை தைக்கலாம் ஒரு எந்திரம். இந்த ஜாதிக்காரன் கொடுத்தாலும் எந்திரம் தைச்சி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கான். ஆனால் அந்த சட்டையை சட்டை இல்லாத ஒருத்தனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது ஒரு மனித மனம்தான். எந்திரம் பொருள்களை உற்பத்தி செய்யும்.
வசதிகளை பெருக்கி தரும், மகிழ்ச்சியை தரும். ஆனால் ஒரு மனிதன் பாதிக்கப்படும் பொழுது அந்த இடத்தில் அந்த பாதிப்பை நீக்குவது ஒரு மனித ஆற்றலாகத்தான் இருக்க முடியும். இன்னைக்கு கொரோனா வந்த சமயத்தில் ஆக்சிஜன் சிலிண்டர்கள், படுக்கைகள், ஆகாகா வெண்டிலேட்டர்கள் எவ்வளவு இருந்தாலும் தன்னையே பலி கொடுத்து ஒரு ஆடையை அணிந்து கொண்டு அந்த டாக்டர் நம்ம போனால் நமக்கும் கொரோனா வந்துரும்னு தெரிஞ்சிருந்தும் அந்த ஆயிரக்கணக்கான நோயாளிகளை காப்பாற்றிவிட்டு மரித்து போனான் பார்த்தீங்களா அந்த டாக்டரு. அந்த டாக்டர்களையும் சுகாதார பணியாளர்களையும் இன்னைக்கு நம்ம உண்மையிலே அவங்க காலை தொட்டு கும்பிட்டு அவங்கள தெய்வமாக இன்னைக்கு நம்ம நினச்சி பார்க்க வேண்டியது. இந்த இடத்துல தான் நிற்கிது மனித ஆற்றல். எந்திரங்கள் நமது மகிழ்ச்சிக்காகவும் வசதிக்காகவும் நம்மை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகவும் பயன்படுத்தலாம். ஆனால் மனிதனை மனிதன் நேசிப்பதற்கும் ஒரு மனிதனுக்கு ஆபத்து வரும் பொழுது உதவுவதற்கும், ஒரு பெரிய வெள்ளம் பாதிக்கப்பட்ட சமயத்தில் அவர்களுக்கு மனிதராக சென்று செய்கின்ற அந்த உதவிகளை வழங்குவதில் நிற்கிறது ஒரு மனிதனுடைய ஆற்றல். எனவே சமுதாய வளர்ச்சிக்கு எந்திரங்களுடைய வளர்ச்சி மகிழ்ச்சியை தரலாமே ஒழிய நல்ல சமூகம் வளர வேண்டுமென்றால் நல்ல மனித ஆற்றல் தான் ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கும் என்று சொல்லி இந்த ஆயுத திருப்பணி திருவிழாவில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.